Dear teachers, welcome to JS in English Learning. In today's module, we will discuss Sir Philip Sidney's An Apology for Poetry, the background information, and then we will get into the structure of an apology for poetry. How was this particular work structured? அப்படின்னு பார்த்துட்டு we will get into the text proper. இப்போ Sir Philip Sidney அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா he is the product of the court, number one. Number two, he is a critic. Number three, he is a poet. And then he was a politician, statesman. அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம். அண்ட் இப்போ நமக்கு முக்கியமா தெரிய வேண்டியது அப்படின்னா the first publication of the work. Okay, when was this work first published? அப்படிங்கிற it was first published in 1595. An Apology for Poetry was first published in 1595. And it was published by two different people with two different names. இந்த ஒர்க்கே ரெண்டு different names பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. And the first publisher is William Ponsonby. அவர் என்ன டைட்டில் கொடுத்தாரு அப்படின்னா டிஃபென்ஸ் ஆஃப் poesy. Poesy means poetry. William Ponsonby என்ன டைட்டில் கொடுத்தாரு அப்படின்னா டிஃபென்ஸ் ஆஃப் poesy அப்படிங்கிற டைட்டில் போட்டு ஒரு புக்கா இதை பப்ளிஷ் பண்ணாரு. The second one is without any authorization, without getting any permission from Edmund Spenser, Sir Philip Sidney, Henry Olney என்ன பண்ணாரு? He published the same book with the title An Apology for Poetry. These are the two titles which are given to this work, Defense of Poesy and An Apology for Poetry. Okay, அதற்கப்புறம் what is the purpose of this work? The work எதற்காக சார் எழுதினாரு அப்படிங்கும்போது அந்த பர்பஸ் வந்து நமக்கு அடிக்கடி கொஸ்டினா கேட்பாங்க யூனிவர்சிட்டி லெவல் எக்ஸாம்ஸ்ல அதுதான் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா the purpose of the work என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா to raise the value of poetry to the highest level. Okay, அந்த போயட்ரியுடைய வேல்யூ வந்து ரொம்ப பயங்கரமா குறைஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா the contemporary critics have criticized poetry and have brought the value of poetry down. போயட்ரிக்கு இருந்த பேரும் புகழும் மதிப்பும் குறைக்கப்பட்டது. யாரால் குறைக்கப்பட்டது? சமகாலத்தில் இருந்த அந்த கிரிட்டிக்ஸால குறைக்கப்பட்டது. அப்ப as a poet, Sir Philip Sidney feels duty bound to raise the value of poetry. அதனுடைய மதிப்பை உயர்த்தி காட்ட வேண்டியது தன்னுடைய கடமை என்று அவர் உணர்ந்தார். அதனால அவர் என்ன பண்ணாரு? He made an attempt to restore poetry to its original status. அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா poetry was considered to be divine. ஒரு காலத்துல அந்த மாதிரி ஒரு தெய்வீகமானது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்தது. ஆனா அவரோட கண்டெம்பரரி வேர்ல்டுல இருந்த ஒரு சில கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணாங்க? they criticized poetry, they questioned the utility of poetry, the nature of poetry, the role of poetry and the role of poets in the world, and they brought down the value of poetry. மக்கள் மத்தியில poetryக்கு இருந்த அந்த மதிப்பு குறையும்படியாக கிரிட்டிசிசம் நிறைய இருந்தது. அந்த ஒரு நிலையை மாற்ற ஒரு முயற்சி செய்ததுதான் அப்பாலஜி ஃபார் போயட்ரி. ரைட், பர்டிகுலர்லி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சர் பிலிப் சிட்னி டைம்ல there was an attack on imaginative poetry. இமேஜினேட்டிவ் லிட்ரேச்சர் மேல பயங்கரமான ஒரு அட்டாக் வைக்கப்பட்டது. அந்த அட்டாக் மேல என்ன பண்ணுச்சு அப்படின்னா இமேஜினேட்டிவ் லிட்ரேச்சர் மேல அட்டாக் இருந்ததுனால கிரிட்டிக்ஸ் அட்டாக் பண்ண தொடங்கினதுனால the whole poesy and the usage of poesy came under question. அதனுடைய மதிப்பு குறைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதனால அவர் என்ன பண்ணாரு? he made an attempt to restore poetry to its rightful place among arts. மற்ற டிசிப்ளின் பெருசு, poetry மதிப்பு கம்மியாக கருதப்பட்ட நிலையில் இவர் என்ன பண்ணாரு? மற்ற எல்லா டிசிப்ளினை விட poetry is more useful for human beings அப்படின்னு காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அந்த ஒரு சூழலில்
Sir Philip Sidney என்ன பண்ணாரு? He wrote this work, an apology for poetry. சரி சார், what is the background for this work? ஒவ்வொரு ஒர்க்குக்குமே ஒரு பேக்ரவுண்ட் உண்டு. இந்த ஒர்க்குக்கு என்ன பேக்ரவுண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர் பிலிப் சிட்னி வாழ்ந்த காலத்தில் இன்னொரு மனிதரும் எழுந்தார். அவர் ஒரு பியூரிட்டன் ரைட்டர். அண்ட் அவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டீஃபன் குசான். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, he wrote a work called School of Abuse in 1579. அண்ட் இந்த ஒர்க் உடைய ஃபுல் டைட்டில் இங்க கொடுத்துருக்கிறேன். யார் இந்த ஸ்டீஃபன் குசான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is a English writer, born in Canterbury, educated in Oxford. Okay, அண்ட் இந்த மனிதன் பாத்தீங்கன்னா 1554ல இருந்து 1625 வரைக்கும் வாழ்ந்த ஒரு கண்டெம்பரரி ரைட்டர். இந்த ரைட்டர் பாத்தீங்கன்னா he had written a few plays, but all those plays were not so successful and they are not with us. நிறைய ஒர்க்ஸ் அன்சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. ஆனா அவர் என்ன பண்ணாரு, in 1579 he became very popular with the publication of this work. அதனுடைய ஃபுல் ஒர்க் பாருங்க, ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் மட்டும்தான் நமக்கு தெரியும். அதனுடைய ஃபுல் டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the School of Abuse, containing a pleasant invective against poets, pipers, players, jesters and such like caterpillars of commonwealth. இவங்க எல்லாரையுமே என்ன சொல்றாரு, caterpillars of commonwealth அப்படிங்கிறாரு. These people were abusing the commonwealth அப்படின்னு யார் சொன்னது? Yes, teachers? Stephen Guzan. Stephen Guzan என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த ஒர்க்ல he was insulting, abusing poets, pipers na musicians, players na actors, jesters அப்படின்னா jokers or the clowns. and இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி, இவங்க எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க. அவங்க எந்த டிசிப்ளினோட கனெக்ட் ஆயிருக்காங்களோ அந்த டிசிப்ளினும் ரொம்ப மோசமானது அப்படின்னு என்ன பண்ணாரு, he made a accusation against these people and immediately there was a reaction. ஏன் சார் ரியாக்ஷன், யார் யார் ரியாக்ட் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாமஸ் லாட்ஜ் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் இருக்காரு. he wrote a work which voiced against Stephen Guzan's The School of Abuse. அதே மாதிரி சர் பிலிப் சிட்னி என்ன பண்ணாரு, he came out with a rejoiner, immediate reaction, immediate reaction to the School of Abuse. ஏன் சார் பிலிப் சிட்னி இத இப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, this man Stephen Guzan, a Puritan minister and a poet, a playwright and a critic. He was not a popular critic, but because of this work he became popular. நீங்க நெகட்டிவா ஒரு சில விஷயங்கள் செஞ்சீங்கன்னா சீக்கிரமா பாப்புலர் ஆயிடுவீங்க. அப்ப இவரு என்ன பண்ணாரு, போயட்ரிய பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணி he dedicated the work to Sir Philip Sidney without getting concurrence from Sir Philip Sidney. Okay, அதனால Sir Philip Sidney என்ன பண்ணாரு, I am a poet, you have insulted my profession, my domain, but you have dedicated the same work to me, and what I'm going to do is, I'm not going to accuse you, but I'm going to defend my cup of tea, that is poetry. I'm going to defend my discipline, my profession. Abhina, he goes ahead to defend poetry. Okay, are you following this, teachers? Yes, sir. Yes, sir. அக்கா, என்னென்ன சார்ஜஸ் அவர் வச்சிருக்காரு, what were the charges made by Stephen Guzan அப்படிங்கிறது தான் நமக்கு அடிக்கடி கொஸ்டினாக கேட்கப்படும் எக்ஸாம்ல. அதனால நம்ம அந்த ஏரியாவை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா which of the following is not one of the charges அப்படின்னு நாட் கொஸ்டின் கேட்பாங்க. which one of the following charge was not made by Stephen Guzan அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த நாள்ல ஏதாவது ஒண்ணு ஸ்லைட்டா ஒரு வேர்டை மாத்தி விடுவாங்க. நெட் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின், யூனிவர்சிட்டி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல எப்பொழுதுமே அப்பியர் ஆகுறது. இதுதான் எம்சிக்யூஸ்லயும் வரும், இதுதான் ஷார்ட் கொஸ்டின்லயும் வரும். எஸ்ஏவும் ஒருவேளை பிரிஸ்கிரைப்டு டெக்ஸ்டா இருந்தா, இப்போ காலேஜ் டிஆர்பி எக்ஸாமும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அங்க there may be a question
connecting an apology for poetry and defense of poetry by யாரு? Who wrote defense of poetry? Philip Sidney. அப்படியா? இன்னொரு ஒர்க் இருக்கு. Another writer who wrote a defense of poetry. Shelley. Yes, Shelley. இந்த ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி ஒரு எஸ்ஏ கொஸ்டின் கேட்டாங்கன்னா it may appear in the college TRB written exam. அங்க எஸ்ஏ தான் எழுதணும். Okay, within the given space you have to bring out all the ideas. அதனால எல்லா மேஜர் ஐடியாஸையும் எங்கேயும் கொடுத்துட்டேன். ஒருவேளை those people who are attempting that also you can benefit out of this class. What are the 4 major charges made by Stephen Gozan, the Puritan? அப்படின்னு கேட்டீங்கன்னா, the first charge against poetry is that poetry is waste of time. Okay, poetry வந்து it is wasting time when you are attempting poetry. நீங்க அங்க வந்து என்ன சார் இருக்கு? ஒன்னும் இல்ல சார், அங்க ரைம், ரிதம், மீட்டர் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவும் யூஸ்ஃபுல்லா எதுவுமே இல்ல. he was speaking about utility. what is the use of poetry? அதனால என்ன பெனிஃபிட்? எந்த பெனிஃபிட்டும் இல்ல அப்படின்னு அவர் அக்யூஸ் பண்ணாரு. நம்பர் 2, செகண்ட் அக்யூசிஷன் என்ன அப்படின்னா, he called poetry as a mother of lies. அங்க poetry அப்படின்னாவே புலவன் என்பவன் பொய்யன், பொய்யும் புரட்டையும் அள்ளி விடுறவன் தான் போயட். அந்த போயட் சொல்லக்கூடிய விஷயம் poetry, அதுவும் இட் இஸ் மதர் ஆஃப் லைஸ். பொய்யும் புரட்டும் நிறைந்ததுதான் கவிதை. அதானே? அது ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, தமிழ் பாட்டு, கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய் அழகு. கவிதையில பொய் இல்லைன்னா அந்த கவிதை வந்து ரசிக்கும்படியாக இருக்காது. ஏன் அப்படின்னா நிறைய எக்ஸாஜரேஷன், இந்த மாதிரி லிட்டரரி டிவைஸ் யூஸ் பண்ணி நிறைய பொய் சொல்லுவாங்க. அந்த பொய்யை கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும் அப்படின்னு இவர் ஆர்கியூ பண்றாரு. poetry is a mother of lies. The third one என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, poetry is the nurse of abuse. Poetry abuses human beings. abuse அப்படின்னா it takes people away from their moral moral plane. அவங்கள மொராலிட்டியில இருந்து வேற ஒரு கற்பனை உலகத்திற்கு இட்டு செல்கிறது. அதனால it abuses them. அவங்கள வந்து மிஸ்யூஸ் பண்ணுது poetry, தவறான வழிக்கு இட்டு செல்கிறது அப்படின்னு ஒரு சார்ஜ் வச்சாரு. 4வது சார்ஜ் பாத்தீங்கன்னா, he is getting the help of Plato. பிளேட்டோவுடைய ரிப்பப்ளிக் அப்படிங்கிற ஒர்க்ல பிளேட்டோ சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. நான் வந்து போயட்ரியை மட்டும் அக்யூஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. ஈவன் த கிரேட் the great educationist and the great philosopher Plato, in his work The Republic, has banished poets from his ideal world. Republic is a utopian work. யூட்டோபியா அப்படின்னு ஒண்ணு, ஒரு யூட்டோபியானா என்ன? an ideal world, an ideal state. அவரு இந்த பிளேட்டோவை பத்தி, அந்த ரிப்பப்ளிக்கை பத்தி ஒரு அழகான இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஐடியல் ஸ்டேட் இருக்கணும். அந்த ஐடியல் ஸ்டேட் should be ruled by a philosopher king அப்படின்னு ஒரு கான்செப்ட பிளேட்டோ வந்து ப்ரொபோஸ் பண்ணாரு. who should be the ruler of his republic, the ideal state? Philosopher king. A philosopher who will be the king. A king who will be a philosopher, or a philosopher who will be the king. A highly knowledgeable man, he alone has the right to rule அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்ப அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருடைய காலத்துல இந்த இமேஜினேட்டிவ் போயட்ஸ் எல்லாம் இந்த யங் மென்னை வந்து கொஞ்சம் அப்படியே இந்த வேர்ல்ட் ஆஃப் இமேஜினேஷனுக்குள்ளார இட்டு செல்வதை போல் கவிதைகள் எழுதி இருந்தார்கள். அப்ப இருந்த டிராமாட்டிஸ்டும் அந்த மாதிரி பண்ணாங்க. அதனால அவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் கோபமாகி he said, I don't have place for poets in my republic. அவங்கள இந்த ஐடியல் ஸ்டேட்டுக்குள்ளார நுழைய விட மாட்டேன் அப்படின்னு பிளேட்டோ சொல்லி இருந்தாரு. இப்ப என்ன பண்றாரு ஸ்டீஃபன் கொசான், த பியூரிட்டன், அழகா பிளேட்டோவுடைய ஆர்கியூமெண்ட்டை தனக்கு சாதகமாக எடுத்து போயட்ரிக்கு எதாக வைக்கிறாரு. அந்த போயட்ரியே, அந்த பிளேட்டோவே வந்து போயட்ஸை வெளியே வைக்கிறாருன்னா, அப்ப போயட்ரி எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு அவரு ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சாரு. இப்ப இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு யாரு ரெஸ்பாண்ட் பண்ணியே ஆகணும்? Sidney, because he was by profession a poet. He loved poetry. அதனால out of love for poetry, he recognized
the intrinsic value of poetry. இன்ட்ரின்சிக்னா போயட்ரி உள்ளீடாகவே அதற்கு நிறைய வேல்யூ இருக்கு. போயட்ரி வாட் வில் இட் டூ அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இம்பார்ட்ஸ் வேல்யூ. அது இந்த மனிதனுக்கு தேவையான வேல்யூ, நல்ல காரியங்களை மறைமுகமாக சொல்லும். அது நல்ல காரியங்களை சொல்லும். அதே நேரத்தில் இட் ஆல்சோ இம்பார்ட்ஸ் நாலேஜ். இட் வில் ஆல்சோ சிவிலைஸ் மேன் அப்படின்னு நிறைய ஆர்குமெண்ட் வைக்க போறாரு. அதனால என்ன பண்ண போறாரு அப்படின்னா, அந்த போயட்ரிய வெளிப்புறத்துல பாத்தீங்கன்னா வெறும் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தெரியும். பியோர் என்டர்டெயின்மெண்ட் இஸ் வேஸ்ட் அப்படின்னு பிளேட்டோ சொன்னாரு. இவர் என்ன சொல்றாரு, வெளிப்படையில பார்க்கும்போது இவர் இவருடைய ஆர்குமெண்ட், சிட்னியுடைய ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னா இஸ் சிமிலர் டு அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார் அப்படின்னா, he was the disciple of Plato and he differed with Plato. தன்னுடைய குருவுடைய ஐடியாவுக்கு எதிராகவே அரிஸ்டாட்டில் பேசினார். என்ன சொன்னார் அப்படின்னா, பிளேட்டோ என்ன சொன்னாரு, poetry is doesn't teach in the first place, it only entertains in the first place. அப்ப யாருமே ஃபர்ஸ்ட் ஏதோ கத்துக்கணுங்கிறதுக்காக போயிட்டு கிட்ட போல, சும்மா டைம் பாஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் போயிட்டு போறாங்க. அதனால இந்த டைம் பாஸ் எலமெண்ட் இது நாட் நீடட் ஃபார் அ ரிபப்ளிக். அதனால போயிட்ரிய தூக்கி போடணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அரிஸ்டாட்டில் என்ன சொன்னாரு, இங்க போயட்ரி என்ன பண்ணுது, வயா என்டர்டெயின்மெண்ட் இட் டீச்சஸ். வயா என்டர்டெயின்மெண்ட் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, மேல ஒரு சுகர் கோட் போட்டு கொடுத்தீங்கன்னா தான் அந்த மாத்திரையை முழுங்குவோம் நம்ம. அப்ப அந்த மாதிரி ஒரு மெடிசினல் குவாலிட்டி உள்ளதுதான் போயட்ரி. He was banking on Aristotle's concept of catharsis associated with poesy. Are you following, teachers? Yes, sir. Okay, beautiful. Aristotle தன்னுடைய புக் என்ன புக், poeticsனு ஒரு தியரி புக் இருக்கு. அந்த தியரி புக்ல இட் கம்ஸ் அண்டர் தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசம். அந்த புக்ல அவர் அழகா சொல்றாரு என்ன அப்படின்னா, poetry teaches via entertainment. பாக்குறதுக்கு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தெரியும், ஆனா இந்த ப்ராசஸ் ஆஃப் என்டர்டெய்னிங் யூ, இட் வில் கிளென்ஸ் யூ, இட் வில் கிளீன் யுவர் சோல், இட் வில் ஹாவ் கத்தார்டிக் எஃபெக்ட். CATHERTIC கத்தார்டிக் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு இவரு அரிஸ்டாட்டில் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஃபர்ஸ்ட் டிஃபெண்ட் பண்ணுவாரு. பின்னாடி அந்த பிளேட்டோ சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையே என்ன சொல்லுவாரு, கொஞ்சம் மாடிஃபை பண்ணி என்ன சொல்லுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, Plato did not banish all the poets. He only wanted to banish imaginative poets. ஏன் அப்படின்னா, Plato himself attempted a poetical form in his work called Dialogue. அப்படின்னு அழகா ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறார், லாஜிக்கல் ஆர்குமெண்ட். The approach of this man is highly philosophical. What is the approach of Sir Philip Sidney in the work An Apology for Poetry? அப்படின்னா it is a philosophical approach. என்ன approach? Philosophical approach. அழகா அந்த இன்ஃபர்மேஷன். அடுத்தது இந்த ஆர்குமெண்ட்ல சர் பிலிப் சிட்னி என்ன பண்றாரு அப்படின்னா, he is following the argumentative style, the rhetorical style of the Roman orator Cicero. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஒர்க்கை நீங்க டிஃபெண்ட் பண்ணணும்னா யூ ஹாவ் டு ஃபாலோ அ மெத்தடாலஜி. ஒரு ஆர்குமெண்ட்டை நீங்க ஏற்கனவே உங்களுக்கு ஒரு உங்களுடைய டிசிப்ளினை ஒருத்தர் அட்டாக் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல when you want to reply you have to follow certain methodology. அப்ப யாருடைய ஆரட்டோரியல் மெத்தடாலஜியை இவர் ஃபாலோ பண்றாரு அப்படின்னா, he follows the oratorial methodology of the Roman orator Cicero. கம்யூனிகேஷன் அப்படிங்கிற அந்த பேப்பர்ல ரொம்ப முக்கியமான ஒரு ரைட்டரா யார் வருவா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிசெரோ தான் வருவார். he is called the father of communication. ஆரட்டோரியல் ஸ்கில்ஸ்ல அவரு தான் எக்ஸ்பர்ட். நீங்க ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சீங்கனாலும் you will be studying about this Roman orator by name Cicero. சரியா? அப்ப அந்த சிசெரோன்னு சொல்லலாம் அல்லது சிச்செரோன்னு சொல்லலாம். இப்ப இந்த சிச்செரோ என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலி he had the form of a classical oration.
பக்காவா பிளான்டா இருக்கும் அவருடைய ஆர்கியூமெண்ட்ஸ். என்ன மாதிரி ஆர்கியூ பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்டிகுலர் ஒர்க், an argumentative work, a defense should have the following steps. என்ன ஸ்டெப்லாம் இருக்கணும்? ஓகே, என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the first step in a work of defense, a critical workல first step என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, there should be a beautiful introduction. ஓகே, ஒரு டிஃபென்ஸ்ல என்ன இருக்கணும்? ஒரு கிரிட்டிக்கல் டிஃபென்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கணும்? there should be a introduction. The subject has to be introduced. Okay, the subject has to be introduced. அதுதான் இங்க கொடுத்திருக்கிறோம். It is called, in Latin it is called exordium. Exordiumனா ஒண்ணும் இல்ல, you introduce the topic that you are going to discuss. And நம்ம Sir Philip Sidney, ஓகே, இங்க கொஞ்சம் எடிட்டிங் ப்ராப்ளம் வந்துருச்சு. Let me edit this text. 1 minute. ஓகே, அப்படி இருந்தாலும் மாறல. சரி, அப்படியே போகும்போது எடிட் பண்ணிக்கலாம். There is nothing wrong in that. ஓகே, என்ன பண்றாரு அப்படின்னா, when he begins this text, original text எடுத்து பாத்தீங்கன்னா, Sir Philip Sidney speaks about a particular trainer by name John Pietro Pugliano. பிகின் பண்ணும்போது இந்த ஓப்பனிங்ல, இன்ட்ரோடக்ஷன்ல, இந்த எக்ஸார்டியம் செக்ஷன்ல என்ன பண்ணுவாரு அப்படின்னா, he will speak about a particular person. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜான் பைட்ரோ புக்லியானோ. இது இட்டாலியன்ல his name is கயோவானி பைட்ரோ புக்லியானோ. இவரை பத்தி அழகா பேசியிருப்பாரு. யாரு சார் இவரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he was a esquire or the stable master. Stable masterனா horse trainer in the court of the king Maximilian II. Okay, கயோவானி பைட்ரோ புக்லியானோ அப்படிங்கிறவரை பத்தி பயங்கரமா புகழ்ந்து பேசி இருப்பார். இந்த மனிதர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he was an esquire or the stable master அப்படின்னா horse trainer in the court of the king Maximilian II. And இந்த மேக்ஸ்மில்லியன் கோர்ட்டுக்கு 2 பேரு போறாங்க. யாரு அப்படின்னு கேட்டா, ஒன்னு சர் பிலிப் சிட்னி and the other one is his friend. அவரை பத்தி இங்க கொடுத்திருக்கிறோம். his friend is Edward Wooten. இவங்க 2 பேரும் அந்த மேக்ஸ்மில்லியன் II உடைய கோர்ட்டுக்கு போறாங்க. எதுக்காக போறாங்க அப்படின்னா, அவருடைய கோர்ட்ல தான் அந்த பெஸ்ட் ஹார்ஸ் ட்ரெயினர் இருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் அவருடைய கோர்ட்டுக்கு போறாங்க. அந்த கோர்ட்டு மேக்ஸ்மில்லியனுடைய கோர்ட்ல போய் they seek permission to be trained by this கயோவானி பியத்ரோ புக்லியானோ. ஓகே, அது வந்து இந்த ரோமன் எம்பரருடைய கோர்ட்டுக்கு போய் அவருடைய பெர்மிஷனோட இந்த ட்ரெயினர் கிட்ட, கயோவானி பைத்ரோ புக்லியானோ கிட்ட ட்ரெயின் ஆவாங்க. ட்ரெயின் ஆகும் பொழுது புக்லியானோ என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவர் ஹார்ஸ் ரைடிங் மட்டும் சொல்லி கொடுக்க மாட்டாரு. என்ன அப்படின்னா, ஹவு டு ரைட் அ ஹார்ஸ்னு மட்டும் சொல்ல மாட்டாரு. he also invited his students. யார் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்? who are the students of கயோவானி பைத்ரோ புக்லியானோ? Sidney. Yeah, Sir Philip Sidney and the other one is Edward Wooten. அவங்க 2 பேருக்கிட்ட என்ன சொன்னாருன்னா, ஹார்ஸ் ரைடிங் எப்படி பண்றதுன்னு மட்டும் சொல்லாம, இப்ப நீங்க ஹார்ஸ் ரைடிங் பண்ணி முடிச்சிட்டீங்க, you kindly reflect on this activity. Why should you go for horse riding? Okay, அப்படின்னு அவங்கள கொஞ்சம் திங்க் பண்ண சொன்னாரு. Why should you do horse riding? அப்ப அவரை பொறுத்த மட்டிலும், கயோவானி பைத்ரோ புக்லியானோ பொறுத்த மட்டிலும், who is the best person in the world அப்படின்னா, a horse rider is the best man in the world. Okay, horse rider is the best man in the world. Yeah, why the man is the best man in the world அப்படின்னா, he is the man who will stand up to aid the emperor in case of war. Okay, he will be the one who will stand up to the emperor when the emperor is challenged
by the opponent. அப்ப this man not only rides the horse, he has complete knowledge of the horse, and he knows why a horse is important for a soldier, the relationship between the soldier and the horse. Okay, அது எதனால இப்ப ஹார்ஸுக்கு பதிலா வேற ஏதாவது வச்சிருக்கலாம்ல. ஹார்ஸுக்கு பதிலா ஒரு டாங்கியை வச்சிருக்கலாம். will a donkey be a horse? will a elephant equal a horse? அப்படிங்கிற மாதிரி உங்களை கொஞ்சம் யோசிக்க சொன்னாரு. which means that Giovanni Pietro Pugliano was asking Sir Philip Sidney and Edward Wooten to think about horsemanship. Sportsmanship அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? Sports and sportsmanship, the spirit of a sportsman. Okay, why should you be a sportsman அப்படின்னு யோசிங்க அப்படிங்கிற மாதிரி இங்க என்ன பண்றாரு? think about the horse and the horsemanship, the philosophy behind riding a horse. Why the horse riding அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. and you need to defend riding a horse அப்படின்னு சொன்னாரு. so this man was given a philosophical thrust for horse riding. இதுல இருந்து தான் அவர் என்ன பண்றாரு? ஸ்டார்ட் பண்றாரு. என்ன அப்படின்னா, I am a poet, and as a poet I am duty bound to tell why poetry is important, how poetry is important for human society and for the individual improvement. அந்த ஆஸ்பெக்ட்ல தான் பிலசாபிக்கலா he goes to defend the charges made by Sir Stephen Gozan. Are you with me, teachers? Yes, sir. Is the information clear? Yes, sir. Opening வந்து introductionல அந்த Giovanni Pietro Pugliano அவருடைய horse trainer, and the horse trainer what he tells about the horse rider and the philosophy behind horse riding. இது வந்து நீங்க இனிஷியலா பார்க்கும் பொழுது ரொம்ப ஹியூமரஸா தான் தொடங்கி இருப்பாரு. and the same tone of humor will be presented towards the end. Okay, அடுத்தது the second section of this essay in the apology for poetry அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் வந்து 130 pages ஒரிஜினல் டெக்ஸ்ட் நீங்க போய் டவுன்லோட் பண்ணலாம். இட் இஸ் வெரி மச் அவைலபிள் இன் டிரைவ் பிடிஎஃப்ல அவைலபிளா இருக்கு. நானும் அந்த டெக்ஸ்ட்டை உங்களுக்கு நம்ம கூகுள் கிளாஸ் ரூம்ல அப்லோட் பண்ணுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அந்த எக்ஸாக்ட் ஃபைல் நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த ஃபைல் வேற பக்கம் இருக்கு. மாடர்ன் வெர்ஷன் தான் அவைலபிளா இருக்கு. அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கணும். அந்த ஸ்கேன்டு பேஜஸ் அது கொடுத்தனா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஐ வில் டூ தட். த செகண்ட் ஒன் இஸ் த நரேஷன். நரேஷன் அப்படிங்கிறது தான் செகண்ட் செக்ஷன். இந்த செக்ஷன்ல என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, Sir Philip Sidney he will give statements of the fact of the case. அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ பொயட்ரி தான் ப்ராப்ளம், பொயட்ரியை பத்தி அக்யூசேஷன்ஸ் இருக்கு. இப்போ பொயட்ரியை பத்தி ஹவு பொயட்ரி இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபேக்ட்ஸ் கொடுப்பாரு, டேட்டா. This is the data section of the argument. டேட்டா கொடுப்பாரு, ஹிஸ்டரியில இருந்து டேட்டா கொடுப்பாரு. ஓகே, அடுத்தது என்ன பண்ண போறாரு அப்படின்னா தேர்ட் செக்ஷன், வெரி இம்பார்ட்டன்ட் செக்ஷன். திஸ் இஸ் கால்ட் த தீசிஸ் செக்ஷன் ஆர் த ஆர்கியூமெண்ட் செக்ஷன். இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா he speaks about three kinds of poets. Okay, three kinds of poets. How poets use poetry, to what purpose they use poetry அப்படிங்கிற மாதிரி போயட்ஸ் ஒரு 3 கேட்டகரியா பிரிப்பாரு. அதற்கப்புறம் அந்த ஆர்கியூமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய எவிடன்ஸ் கொடுப்பாரு. தட் இஸ் த ஃபோர்த் செக்ஷன், த எவிடன்ஸ் செக்ஷன். ஓகே, இந்த எவிடன்ஸ் செக்ஷன்ல தான் என்ன சொல்ல போறாரு அப்படின்னா Sir Philip Sidney அழகா என்ன சொல்லுவாரு, poetry வந்து in no way it is inferior to other disciplines, it is superior to history. It is superior to history, it is superior even to philosophy. Philosophy தான் mother of all sciences. ஆனா என்ன சொல்ல போறாரு, அதை காட்டிலும் எது பெருசா, poetry பெருசு. ஹிஸ்டரியை காட்டிலும் எது பெருசு, Poetry. So he will be elevating the status of poetry higher than history and higher than philosophy. அதுதான் இந்த செக்ஷன்ல இருக்கும்.
அப்புறம் the last அடுத்த செக்ஷன் வந்து எந்த செக்ஷன், எத்தனாவது செக்ஷன்? 1 2 3 this is section number 4 and section number 5. okay, எல்லாத்தையும் நம்பர் பண்ணிடுறேன். so it will be very easy for you when you watch the video. The first section is exordium. Second section is narration. Third section is proportion. The fourth section is confirmation. Fifth one is refutation. Refutation first வந்து சார்ஜஸ் சொன்னார் இல்லையா, அந்த சார்ஜஸை ரெஃப்யூட் பண்ணக்கூடிய அந்த ஒரு செக்ஷன். இவர் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுப்பாரு, நம்ம அவர் கேட்ட கொஸ்டினுக்கு இவர் ஆர்கியூமெண்ட். அடுத்த செக்ஷன், சிக்ஸ்த் செக்ஷன், இட் இஸ் கால்ட் டைக்ரெஷன் செக்ஷன். டைக்ரெஷன்னா நம்ம எடுத்துக்கிட்ட டாபிக் விட்டு அது ரிலேட்டடா வேற ஒரு ஏரியாவுக்குலாம் போயிட்டு வருவார். இந்த ஏரியால அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சிக்ஸ்த் செக்ஷன்ல he will be speaking about the condition of poetry in England during his time. எப்படி poetry has come down, ஒரு காலத்துல poetry எப்படி இருந்தது, கோலோச்சியது, இப்போ சமகாலத்தவர்கள் எவ்வாறு poetryனுடைய வேல்யூ குறைப்பதை போல் poetry டீல் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாரு. And the seventh section is the conclusion section. This is the seventh phase of preparing an argument proposed by Cicero, the Roman orator. Okay, did you follow all the 7 stages? Yes, sir. Okay, now we will go for a break here. Okay.